ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்யூச்சர் லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டு சீட்டு போடும்போது எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பணமாக வரவு வைக்கிறாங்களான்னு பார்க்கணுங்க. நெக்ஸ்ட்டு, இல்லை தங்கமாக வரவு வைக்கிறாங்களான்னு பார்க்கணுங்க. இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, தங்கமாக வரவு வைக்கிறது தாங்க பெஸ்ட்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ரேட்டாக இருக்குது. தங்கம் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்குது. தங்கத்தோட விலை குறைஞ்ச மாதிரி இல்லை. ஸோ தங்கமாக வரவு வைக்கிறது நமக்கு என்றைக்குமே பெனிஃபிட்டாக தாங்க இருக்கும். ஸோ அதுவே பணமாக வரவு வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காதுங்க. எக்ஸாம்பிள் இப்போ பணமாக வரவு வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு நம்ம 10,000 கட்டுறோங்க. 11 மாதத்துக்கு 1,10,000 ஆகுங்க. ஸோ இந்த 1,10,000 11 மாதம் கழித்து நம்ம நகை எடுக்க போகும்போது அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தாங்க நம்ம தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே தங்கமாக வரவு வச்சாங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு மந்த்தேவோ நம்ம 10,000 கட்டும்போது அந்த 10,000த்துக்கு எத்தனை கிராமோ அத்தனை கிராம் நம்மளுக்கு வரவு வச்சுடுவாங்க. 11 மாதம் கழித்து நம்ம கோல்டு எடுக்கும்போது அந்த 1,10,000 எவ்வளோ கோல்டு நம்ம சேமித்து வச்சுருக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம தங்கமாக வரவு வைக்கிறது தான் என்றைக்குமே நமக்கு பெஸ்ட்டுங்க. அடுத்து, சேதாரம் 18%ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பிடிச்ச டிசைன் நம்மளால் எடுக்க முடியாதுங்க. நான் இந்த மாதிரி கோல்டு சீட்டு போட்டு 18%ல் எனக்கு எந்த டிசைனுமே பிடிக்கவே இல்லை. 18%க்கு மேலே தான் டிசைன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ இதில் எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வேறு கடையில் விசாரித்து பார்க்கும்போது 0% செய்கூலி சேதாரம்னு சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்ததுங்க. எனக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த கடையில் தான் கோல்டு சீட்டு போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி வேறு கடையில் விசாரித்து பாருங்கள். 0%ல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கடையில் நகைச்சீட்டு போடுங்க. தாராளமாக நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம நகையை வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டிங்க. கண்டிப்பாக எந்த கடையில் நம்ம நகையை பர்ச்சேஸ் பண்ணாலும் புதுசாக நகை எடுத்தாலும் 3% கண்டிப்பாக ஜிஎஸ்டி பே பண்ணியே ஆகணுங்க, கட்டியே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கணுங்க நகையில். 916ன்னு சொல்லிட்டு அச்சிடப்பட்டிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி அச்சிடப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி வாங்குங்க. அடுத்து, ஒரு சில கடையில் இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நாங்கள் கொடுக்குற நகை 916 தான், நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குற கடையில் கூட நீங்கள் நகையை எடுக்கலாங்க. இது ஃப்யூச்சருக்கு ரொம்பவே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. அடுத்து, தங்க நகை வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நகைச்சீட்டு போட்டு மட்டும்தாங்க நம்ம தங்கத்தை வாங்கணும். அப்போ தான் நமக்கு லாபம் வருங்க. இப்போ நான் ஃப்யூச்சருக்காக முதலீடு செய்கிறேன் அப்படின்னா கோல்டு பாண்டு, கோல்டு இடிஎஃப், காயின்ஸு இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாங்க. இப்போ பெண் குழந்தைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினாக கூட வாங்கி வைக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டிசைனை நம்மளே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நகைச்சீட்டு போடும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்களும் கவனிங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.